நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்ச இந்தியா, ட்ரம்ப் மீது மோடி நேரடி தாக்குதல், இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கின்ற முடிவு ஒரு தரமான சம்பவம் என்று சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க. 25% இந்தியா மீதான பொருளாதார வரியை அமெரிக்கா விதித்த பிறகு இந்தியா அமெரிக்கா இடத்துல இருந்து F-35 என்ற 6ஆம் தலைமுறை விமானத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்தியா வந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு பெரும் சேதம் தெரியுமா? எதிர்பார்க்க முடியாத அதிர்ச்சியை இந்தியா அமெரிக்காவுக்கு தந்திருக்கிறது. இதன் மூலம்தான் மோடி அவர்கள் ட்ரம்ப் மீது நேரடி தாக்குதலை தொடுத்திருக்கின்றார் என்று சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. நம்ம மோடி அவர்கள் அமெரிக்கா போறாரு, ட்ரம்ப்பை சந்திக்கிறாரு. அப்போ ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு, என்னங்க சார் நீங்க ஆயுதங்கள் அத்தனையும் வந்து நீங்க ரஷ்யா கிட்டேயே வாங்குறீங்க, அமெரிக்கா கிட்ட வாங்கக்கூடாதா? எங்க கிட்ட எப்பேற்பட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கு தெரியுமா? குறைந்தபட்சம் 6ஆம் தலைமுறை விமானம் F-35 வாங்கக்கூடாதா? இந்த விமானத்துடைய திறன் வந்து பல போர்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எங்குமே வந்து விபத்துக்குள்ளானது கிடையாது. நீங்க மற்ற நாட்டில் வாங்குற விமானங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளா இருக்குது. போர் சூழலில் அந்த விமானங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்குதான்னு தெரியாது. அதனால F-35 வாங்கிக்கங்க அப்படின்னு மோடி அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து கெஞ்சின காட்சி உலக ஊடகத்தில் வந்தது. நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும், என்னடா இது, அமெரிக்காக்காரன் சொல்றான், அமெரிக்க அதிபர் சொல்றான், என்ன பண்றது? இப்போதான் பிரான்ஸ் கிட்ட இருந்து 36 ரஃபேல் விமானங்களை வாங்கணும். அது 4.5 தலைமுறை விமானங்கள் தான். ஆனால் சீனாவையும் பாகிஸ்தானையும் கட்டுக்குள்ள வைக்கணும்னா நாம F-35 வாங்கித்தான் ஆக வேண்டும். 6ஆம் தலைமுறை விமானம். சரி, எங்க பாதுகாப்பு அமைச்சகத்திடத்திலும் பாதுகாப்புத்துறை அமைச்சரிடத்திலும் எங்க அமைச்சரவை கிட்டையும் பேசிட்டு வந்து உங்களுக்கான ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு வந்தாரு நம்ம மோடி. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மோடி மீது ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனால் நம்ம நாட்டு மீது 25% வரியை போட்ட உடனே மோடி அவர்கள் நம்ம நாட்டு நலனை பற்றி சிந்திப்பாரா, இல்லை ட்ரம்ப்புக்கு கொடுத்த வாக்குறுதியை பற்றி சிந்திப்பாரா? நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு நலன் தான் முக்கியம். எத்தனையோ நலங்கள் இந்தியா மூலமாக அமெரிக்காவுக்கு கிடைக்குது. ஆனால் வரி தான் முக்கியம், ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறது தான் முக்கியம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல அனுகூலங்களை கருத்தில் கொள்ளாமல் ஒற்றை நிலைப்பாடுடன் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் என்று சொல்லிட்டு வரியை இந்தியா போன்ற நட்பு நாடுகளுக்கு 25% உயர்த்துவதும், பாகிஸ்தானுக்கு 17% வந்து வரியா போடுவதும், இந்த இரட்டை நிலைப்பாடு எதற்காக? அதனால நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து F-35 என்ற விமானத்தை வாங்க போறதில்ல அப்படின்னு இந்தியா முடிவெடுத்திருக்குது. இது அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பு. ட்ரம்ப் கிட்ட கொடுத்த வாக்குறுதியை மோடி அவர்கள் மீறி இருப்பதனால ட்ரம்ப் மீது மோடி அவர்கள் நேரடியாக தாக்குதல் தொடுத்துட்டார். உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன், இப்போ வாங்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நேரடியாகவே மோடி அவர்கள் ட்ரம்ப்பை மிரட்டி இருப்பதாகத்தான் சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க. சரிப்பா, இப்போ F-35 என்ற விமானத்தை என்ன காரணத்தை சொல்லி நீங்கள் வாங்காமல் விட்டுருவீங்க? காரணம் கேட்பாங்க இல்லையா? அப்படின்னு சொல்லுகின்ற போது, எங்கள் நாட்டில் பொருளாதாரம் இல்லைங்க, நீங்கள் என்ன ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க வேணான்னு சொல்லிட்டீங்க, குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கினா தானுங்களே எங்கள் நாட்டில் பொருளாதாரம் இருக்கும், கையில் பைசா இருக்கும், அதனால் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு தடை விதித்தா நாங்கள் எப்படி உங்ககிட்ட ஆயுதம் வாங்க முடியும்? கையில் பைசா வேணுமில்ல அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி F-35 வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதான் அந்த விமானத்தில். அதனால் மீண்டும் நாம் ரஷ்யா கிட்டே வந்து Su-57 என்ற 6ஆம் தலைமுறை விமானத்தை நாம் வாங்கிறதுக்காக ஒப்பந்தம் போட போகிறோம். அமெரிக்கா கிட்ட 35 வாங்காமல் மீண்டும் ரஷ்யா கிட்டே வந்து Su-57 என்ற விமானத்தை வாங்குவதன் மூலமாக நாம் அமெரிக்காவுக்கு இன்னொரு தகவலையும் சொல்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லை, ரெண்டாவது முழுமையாக நாங்கள் அமெரிக்காவை நம்பவும் போகிறதில்லை. நீ நம்பிக்கைக்குரிய நாடும் அல்ல, நீ நம்பிக்கைக்குரிய நண்பனும் அல்ல. வெளிப்படையாக அரசியலும் பண்ண மாற்ற, உள்ளூரை வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு வேட்டு வைக்கிற அப்படின்றதையும், எனக்கு உற்ற நண்பன் எல்லா காலத்திலும் ரஷ்யா தான் என்பதனால நம்முடைய 6ஆம் தலைமுறை விமானம்
F-35 வாங்கின்னு சொல்லுகின்ற போது கூட மோடி அவர்கள் நிராகரிச்சிட்டு Su-57 என்ற விமானத்தை வாங்க போறாரு. அதற்கான ஒப்பந்தம் இறுதியாகிறது. சரி, அமெரிக்கா விமானத்தை விட Su-57 விமானமானது ரொம்ப திறன் வாய்ந்ததா? ஏன்னா அவன் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால நமக்கு வருகின்ற தொழில்நுட்பத்தை நம்ம இழந்து விடக்கூடாது இல்லையா? நம்ம நாட்டு பாதுகாப்பு தானே முக்கியம். அதனால ட்ரம்ப்பை கடுப்பேற்ற வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு குப்பை பொருளை வாங்கிட்டோம்னா அது நம்ம நாட்டுக்கு நஷ்டம் இல்லையா? அப்படின்னு பார்க்கும்பொழுது F-35 விமானத்தை விட Su-57 என்கின்ற போது சூப்பர் விமானம் தானுங்க. அதாவது F-35 விமானத்தில் ஏகப்பட்ட வகையறாக்கள் இருக்குது. நாம் அமெரிக்கா கிட்ட F-35 விமானத்தை எந்த வகையை நம்ம தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்கின்ற போது செங்குத்தாக தரையில் இறங்குவது, செங்குத்தாக வானத்தை நோக்கி போவது, பிறகு ஃப்ளாட்டாக போயிட்டு எதிரி மீது தாக்குதல் தொடுப்பது, ரேடாரில் சிக்காமல் பார்த்தீங்கன்னா தரை இறங்குவது, இந்த அம்சங்களால் தான் பார்த்தீங்கன்னா F-35 நாம் தேர்ந்தெடுத்தோம். F-35 எத்தனையோ கேட்டகரி இருந்தாலும் சரி, நம்முடைய போர்க்கப்பல் இருந்து செங்குத்தாக கிளம்புவதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக தான் நம்ம F-35 என்ற விமானத்தை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அதை விட பெட்ரு Su-57. எந்த விதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வேகத்தில் Su-57 பொறுத்த வரைக்கும் 2137 கிலோமீட்டர் வேகத்தில் சர்ன்னு மேலே போகும். ஆனால் அமெரிக்காவுடைய விமானம் F-35 பொறுத்த வரைக்கும் 1930 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சர்ன்னு மேலே போகும். அப்படி பார்க்கும்பொழுது குறைந்தபட்சம் 200 கிலோமீட்டர் வேகம் என்பது குறைவாக தான் இருக்கிறது அமெரிக்காவுடைய போர் விமானம் F-35. அது மட்டும் கிடையாது, எரிபொருளை நிரப்புறோன்னு வச்சுங்களேன். ஒரு முறை Su-57 ரஷ்ய விமானம் பறக்கக்கூடிய தொலைவு 1900 கிலோமீட்டர். ஆனால் F-35 என்ற அமெரிக்காவுடைய 6ஆம் தலைமுறை விமானமானது 1500 கிலோமீட்டர் தான் பறக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம எக்கச்சக்கமான விலை போட்டு வாங்குறோன்னு வச்சுங்களேன் F-35 அமெரிக்கா விமானத்தை. அந்த விமானத்தில் ஒரே ஒரு என்ஜின் தான் இருக்குது. ஃபெயிலியர் ஆச்சு, பல கோடி ரூபாய் நஷ்டம். ஆனால் Su-57 இரட்டை என்ஜின் இருக்கிறது. ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆனால் கூட நாம் இன்னொரு என்ஜினை வச்சு விமானத்தை இயக்கலாங்க. அது மட்டும் இல்லை, விமானத்துக்கு எப்போதும் ரொம்ப தொலைவு போகணும், ரொம்ப வேகமாக போகணும். அப்போ தான் ரேடாரில் சிக்காது, எதிரிகிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அந்த விதத்தில் ரஷ்யாவுடைய Su-57 பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கிறது. அமெரிக்காவுடைய F-35 வேகம் குறைவாக இருப்பதனால ரேடாரில் சிக்கினாலும் சிக்கும், அந்த பாதிப்பு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா விமானம் F-35 ஒன்று வாங்கணும்னு வச்சுங்களேன், $80 மில்லியன் இருந்து $110 மில்லியன் வரைக்கும் செலவாகும். ஒரே ஒரு விமானத்தை வாங்கினோம்னா இந்தியாவில் தாங்க முடியுமா? ஆனால் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து Su-57 வாங்கினோம்னா விலை மலிவானது. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு என்ஜின் தான் இருக்குதுன்னா நம்ம எப்படி பராமரிப்பது? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இன்னொரு விஷயம் சொல்கிறோம் பாருங்க, அமெரிக்கா கிட்டேருந்து அந்த F-35 வாங்கினா அதனுடைய வாழ்நாள் முழுவதும் அதை பராமரிப்பதற்கு $1.5 ட்ரில்லியன் செலவாகுமா? எவ்வளோ செலவாகும் அந்த அமெரிக்கா விமானத்தை பராமரிப்பதற்கு? $1.5 ட்ரில்லியன். அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அந்த விமானத்தை நாம் பாதுகாத்து வைக்கணும்னா 1500 கோடி செலவாகுமா? ஒரு விமானத்தை பாதுகாக்கிறதுக்கு 1500 கோடி செலவிட்டா இந்தியாவோட பொருளாதாரம் என்ன ஆகுது? அதான் ட்ரம்ப் சொல்றாரப்பா, அந்த விமானமானது எப்போதும் விபத்துக்குள்ளானது கிடையாது, எதிரி கண்ணில் சிக்கினது கிடையாது அப்படின்னு சொல்றாரப்பா ட்ரம்ப். ஆனால் ரஷ்யாவுடைய Su-57 ஒரு விமானமானது விபத்துக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஓகே தானுங்க. அமெரிக்கா கிட்ட நம்ம $80 மில்லியன்லிருந்து $110 மில்லியன் அளவுக்கு காசு கொடுத்து விமானத்தை வாங்கினாம்னு வச்சுங்களேன், அவன் தொழில்நுட்பத்தை கொடுப்பானா? ஏன்பா, விமானத்தையும் கொடுத்து தொழில்நுட்பத்தையும் கொடுக்கின்ற கிட்ட போய் விமானத்தை வாங்குவோமா? இல்லை, விமானம் மட்டும்தான் கொடுப்பேன், அந்த விமானத்தை நீயே தான் பராமரிச்சுக்கணும், அதுக்கான காசும் நீ தான் தரணும் அப்படின்னு அமெரிக்காக்காரன் கண்டிஷன் போடுறான். ஆனால் ரஷ்யாவும் சரி பிரான்ஸும் சரி விமானம் கொடுத்தா விமான உறுதி பாகங்களையும் கொடுப்பாங்க, தொழில்நுட்பங்களையும் கொடுப்பாங்க. ஆனால் அமெரிக்காக்காரன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டானே. அப்புறம் எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும் நமக்கு நஷ்டம் தானே. வாங்கி வச்சுக்கின்னு ஷோ காட்டணுமா? நாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் தொடுக்க போகிறதில்ல. ஆனால் எங்கள் விமானப்படையானது பலமாக இருக்கிறது அப்படின்னு உளவியல் ரீதியாக
ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நம்ம F-35 வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் விமானத்தையும் கொடுக்குறான், தொழில்நுட்பத்தையும் கொடுக்குறான். அதனால் ரஷ்யா கிட்ட வாங்குறது தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு இந்தியா முடிவெடுத்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுடைய குணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டை நாம் கொஞ்சமேனும் பகைத்தோம் என்றால் விமானத்துக்கான உறுதி பாகங்களை தரமாட்டான். நம்மளுக்கு அன்னைக்கு தான் அர்ஜென்ட்டாக இருக்கும் விமானத்துக்கான உறுதி பாகம் வாங்கிறதுக்கு. ஆனால் அதை தரவே மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் தீவிர போர் சூழலில் பாகிஸ்தானுக்கு விற்கப்பட்டிருக்கக்கூடிய F-16 என்ற விமானத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்காக்காரன் கண்டிஷன் போட்டிருக்கான். ஆனால் அதை தாண்டி நீ பயன்படுத்தி விட்டாய் என்றால் அதற்கு பிறகு அந்த விமானத்துக்கான உறுதி பாகங்களோ பழுது பார்ப்பதோ அமெரிக்காவோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்காரன் F-16 என்ற விமானத்தை நமக்கு எதிராக பயன்படுத்தினான். உடனே அமெரிக்காக்காரன் பொறுத்த வரைக்கும் உதிரி பாகம்லாம் தரமாட்டேன், இதோட ரிப்போரே பார்க்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி போட்டான். அதனால அமெரிக்காக்காரனை நம்மளால என்னைக்குமே நம்ப முடியாது. ஒரு விமானத்தையோ இல்லை பாதுகாப்பு கருவி வாங்கணுமோன்னு வச்சுங்களேன், காலை வாரிடுவான். எல்லாவற்றிலும் கல்லா கற்றவனாக இருக்கிறான், கருணையே இல்லாதவன் இருக்கிறான், பிஸ்னஸ் மேனாக இருக்கிறான். ஸோ அதனால் அமெரிக்காக்காரனை நம்புவதை விட பல கஷ்டமான தருணங்களில் நம்முடன் இருந்து நமக்கு உதவிய ரஷ்யா கிட்டவே வாங்கிறது சரியாக இருக்கும். அதனால் இப்போது எண்ணெய் மட்டும்தானே வாங்க வேணான்னு சொன்னேன், இப்போ விமானத்தையும் சேர்த்து வாங்க போகிறேன். என்ன பண்ண போகிற நீ? எண்ணெயும் வாங்குவோம், விமானத்தையும் வாங்குவோம். நீ என்ன பண்ண முடியும்? இந்தியாவை ஒன்றுமே பண்ண முடியாதியா அப்படின்னு ட்ரம்ப்புக்கு உறுதியான மெசேஜை மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால் F-35 வாங்காமல் Su-57 என்ற விமானத்தை இந்தியா வாங்க போகுது. வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் அமெரிக்காக்காரனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நேச நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டமைப்பில் இந்த F-35 என்ற விமானத்தை நிறைய விற்றுருக்கான். அந்த விமானங்கள்லாம் வாங்கி அப்படியே ஷோகேஸில் வச்ச மாதிரி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த F-35 விமானத்தை எப்போ பயன்படுத்தணும், எந்த போருக்கு பயன்படுத்தணும், எந்த நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டுடுறான் அமெரிக்காக்காரன். அதனால் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பல நட்பு நாடுகள் அமெரிக்கா கிட்டேருந்து விமானம் வாங்கினாலும் அவையெல்லாம் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரியான ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டு நமக்கு விமானத்தை கொடுத்தான்னா அப்புறம் அந்த விமானம் எதுக்கு, பொம்மையா என்ன? அதனால் இவ்வளவு பிரச்சனையை எடுத்து சொல்லித்தான் இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து F-35 விமானத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது இப்போ எடுத்த முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வரி விதிப்புக்கு பிறகு இந்த முடிவை இந்தியா எடுத்திருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து தான் நடைமுறைக்கு வந்தாலும் அதற்கு முன்பாக அமெரிக்காவுக்கு நிறைய பொருளை ஏற்றுமதி பண்ணியிருந்தாலும், ஏற்றுமதி ஆகி அமெரிக்காவை நோக்கி சென்றிருந்தாலும் அந்த பொருட்களுக்கு 25% வரி அப்ளை ஆகாது என்றாலும் கூட ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர் நாட்டு விஷயத்தில் தலையிடுவதனால அமெரிக்காவுடைய உறவு என்னைக்கும் வேதனைக்குரியதாகத்தான் இருக்குது. முதல்ல நம்மளை கேவலமாக பேசுகிறதை விட நம்முடைய எதிரியை தூக்கி வச்சு பேசுகிறான் பாருங்க, அவனிடத்தில் ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது. அதனால் பாகிஸ்தானை பற்றி பெருமையாக பேசுகிறதும் அவனுக்கு வரி குறைவாக தருவதும் நம்மளை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால தான் மோடியை பொறுத்த வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டு விமானத்தை வாங்கிக்கூடாதா என்று கெஞ்சின ட்ரம்ப்புக்கு எதிராக F-35 எனக்கு வேணாம் நீ போ அப்படின்னு செம்மடி போட்டுக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகின்ற திறனும் இருக்குது, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறனும் மோடிக்கும் இருக்குது, இந்தியாவுக்கும் இருக்குது, இந்தியர்களுக்கும் இருக்கிறது. எப்பொழுதும் இந்தியாவை குறைத்தே மதிப்பிட்டு பார்க்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்புக்கும் அமெரிக்கர்களுக்கும் இந்த முடிவு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்கள்.